ஹேண்ட்ஷேக் அதாவது கைக்குலுக்கல் என்னெல்லாம் பண்ணும்? நட்பை உருவாக்கும், உறவை வலுப்படுத்தும், இரு துருவங்களை இணைக்கும். ஆனா வரலாற்றுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கைக்குலுக்கல் பாலஸ்தீனத்தோட அமைதியை விரும்பின ஒரே இஸ்ரேலிய பிரதமரை கொண்டு இருக்கு. அந்த இஸ்ரேலிய பிரதமர் யாரு, யாரோட அவர் கை குலுக்குனாரு, அவருடைய கொலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, AI&ML, AI&DS, Cyber Security, IT and ECE. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இஸ்ரேலிய பிரதமர் இட்சாக் ராபின் 1995 கொல்லப்பட்டார். அவர் ஏன் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த ராபின் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1922 ஜெருசலேம்ல பிறந்தவர் இட்சாக் ராபின். இஸ்ரேல், அதாவது இப்ப சொல்லப்படுற இஸ்ரேல்லே பிறந்து இஸ்ரேல்லே பிரதமரான முதல் பிரதமர் யாருன்னு கேட்டா அது ராபின் தான். அதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவங்க எல்லாம் இஸ்ரேல்ல பிறக்கல. ராபின் அமைதியை விரும்பினவராக இருந்தாலும் தன்னுடைய தொடக்க கால பயணத்தை இராணுவத்துல தான் ஆரம்பிக்கிறார். இஸ்ரேலுக்கு வரலாற்றுல 2 முக்கியமான போர்கள் இருக்கு. ஒன்னு 1948 நடந்த அரப் இஸ்ரேலி வார். இந்த வார்ல பால்மாக் அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய ஒரு சிறப்பு படையினுடைய சீஃப் ஆஃப் ஆபரேஷன்ஸாக இருந்தவர் தான் ராபின். அவர் தான் அந்த படையை முன்னகர்த்தி கொண்டு போய் அந்த போர்ல வெற்றி பெறவும் காரணமாக இருந்தவர். அதன் பிறகு 1967 நடந்த எகிப்து, ஜோர்டான், சிரியாவுடனான இஸ்ரேலினுடைய போர். இந்த போர்னப்போ இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப், அதாவது இப்ப இருக்கிற இராணுவத்தினுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அதாவது தலைவராக இருந்தாரு ராபின். அந்த போர்லையும் இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. அதுக்கும் முக்கியமான காரணமாக இருந்தவர் ரேபின் சொல்லப்பட்டது. அந்த வெற்றி அவரை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. 1968-73 காலகட்டத்துல அமெரிக்காவுடனான அந்த உறவை வலுப்படுத்துறதுக்காக ராபினை அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதராக அறிவிக்கிறாங்க. அதுலயும் அவர் சிறப்பாக பணியாற்றுறாரு. அதன் பிறகு 1974 தேர்தலில் போட்டிட்டு இஸ்ரேலினுடைய பிரதமராகவும் ஆகிறாரு. இஸ்ரேலி லேபர் பார்ட்டி அப்படிங்கிற அந்த கட்சியின் சார்பாக அவர் போட்டிட்டு தான் பிரதமரானாரு. இந்த கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சின்னு சொல்லுவாங்க, அதாவது சென்ட்ரிஸ்ட் லெஃப்ட் கட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1974 77 வரைக்கும் 3 ஆண்டுகள், 1992 95 வரைக்கும் 3 ஆண்டுகள்னு 2 முறை அவர் பிரதமராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, வெளிநாடுகளோட எத்தனை போர் பண்ணாலும் பக்கத்துல இருக்கிற பாலஸ்தீனத்தோட நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையிலையும் முக்கிய பங்காற்றி இருக்காரு ராபின். அங்க நடந்த தாக்குதல்களுக்கும் இராணுவத்தை வழிநடத்தி சென்றதுக்கும் ராபின் ஒரு முக்கியமான பொறுப்பானவர். அந்த வகையில பார்த்தா ராபினுடைய கையிலுமே ரத்தக்கரை இருக்கதா செஞ்சிச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடந்த அந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும், இனியும் உயிர்கள் போகக்கூடாது, அமைதி திரும்ப வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்த ஆரம்பிச்சாரு ராபின். இஸ்ரேலினுடைய வரலாற்றுல எந்த பிரதமரும் செய்யாத அளவுக்கு பெரிய முயற்சிகளை அமைதிக்காக செஞ்சாரு இட்சாக் ராபின். அவருக்கு அதுக்காக பாலஸ்தீன் மக்கள் மேல அவ்வளவு அன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பாலஸ்தீனத்துல இருந்து இஸ்ரேல் மேல நடத்தப்படுற தாக்குதல்கள் மேல அவருக்கு கடுமையான கோபமும் இருக்கு. ஆனால் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிறது எந்த ஒரு தீர்வையும் கொடுக்காது அப்படிங்கிறத இட்சாக் ராபின் உணர்ந்துட்டாரு. அதனாலதான் இனிமேலும் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தைக்கு முன்வராரு. பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் யாசிர் அரஃபத்தோட அவரு பேச்சுவார்த்தைக்கு போறாரு. அமெரிக்கா, எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் பண்ணாங்க. அந்த மத்தியஸ்தத்தின் அடிப்படையில உருவானது தான் தி ஆஸ்லோ அக்கார்ட்ஸ். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஆஸ்லோ ஒப்பந்தத்தின்படி 2 தரப்புலையும் மிக முக்கியமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். முதல்ல PLO அப்படின்னு சொல்லப்படுற பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனை இஸ்ரேல் அங்கீகரிப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேலினுடைய அரசாங்கத்தை PLOவும் அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறது அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ். இது ஏன் வருதுன்னா, பாலஸ்தீனமாக இருந்த ஒரு பகுதிக்குள்ள இஸ்ரேலியர்கள் வந்து ஆக்கிரமிச்சு அங்க ஒரு நாட்டை உருவாக்கி அதை அரசாட்சி செய்ய ஆரம்பிச்சு ஒரு இராணுவத்தை உருவாக்கி அங்க இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றின்னு பல்வேறு விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இனி பழைய நிலைமைக்கு போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இருக்கிற இடத்துலயும் என்ன சமரசம் மேற்கொண்டுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் பேசுது. அதன் அடிப்படையில தான் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டையே நாங்க ரெகக்னைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அப்போ ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதன் அடிப்படையில தான் PLOவுக்கு அங்கீகாரம் கொடுக்கவும் அந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்ல கையெழுத்திடப்பட்டுச்சு. இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வெஸ்ட் பேங்க்னு சொல்லப்படுற இப்ப இருக்கிற மேற்கு கரை அப்படிங்கிற அந்த இடம். அந்த இடத்துல இஸ்ரேலியர்களும் இருந்தாங்க, பாலஸ்தீனர்களும் இருந்தாங்க. அதுல எது பாலஸ்தீனர்களுடைய இடம், எது இஸ்ரேலியர்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது குறித்தும் இந்த ஓஸ்லோ அக்கார்ட்ஸ்ல பேசப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் பின்னால சரியா ஃபாலோ பண்ணப்படல.
பாலஸ்தீனர்களுடைய இடத்துல இஸ்ரேலியர்களை கொண்டு வந்து ஆக்குப்பை பண்ண வச்சாங்க. இப்போ அங்கிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் முயற்சியில இஸ்ரேலினுடைய ராணுவம் ஈடுபட்டு இருக்கு. அது ஒரு வேற கதை, தனி ட்ராக்ல போகும், அது அப்புறம் பேசலாம். இதை தாண்டி இஸ்ரேலினுடைய ராணுவம் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளில் இருந்து பின்வாங்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஓஸ்லோ அக்கார்ட்ஸ்ல முக்கியமான பகுதியாக இருந்துச்சு. இதெல்லாம் பேசி இரண்டு தரப்புலையும் ஒரு சமரசம் ஏற்பட்டதுக்கு பிறகு 1993ஆம் ஆண்டு ஓஸ்லோ அக்கார்ட்ஸ் 1 முதல் அக்ரிமெண்ட் கையெழுத்தாச்சு. 1992 செப்டம்பர் 28ஆம் தேதி ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் 2 கையெழுத்தாச்சு. ஆஸ்லோ ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கும் அமைதிக்காக இவ்வளவு முயற்சி எடுத்தது காரணத்துக்காகவும் இஸ்ரேலினுடைய பிரதமர் இட்சாக் ராபினுக்கும் யாசிர் அரஃபாத்துக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. இந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் ஒப்பந்தம் அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில கையெழுத்தாச்சு. அப்போ அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் பில் கிளின்டன். அவருடைய முன்னிலையில தான் கையெழுத்து போட்டாங்க இரண்டு நாட்டு தலைவர்களும். பில் கிளின்டன் நடுவில் நடந்து வர ஒரு பக்கம் இஸ்ரேலினுடைய பிரதமர் இட்சாக் ராபின், இன்னொரு பக்கம் யாசிர் அரஃபாத்னு அன்னைக்கு உலகமே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காட்சியை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருடைய பார்வையும் வாஷிங்டன் டிசி நோக்கி தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்ல தான் பில் கிளின்டன் இட்சாக் ராபினை யாசிர் அரஃபாத்தோட கை குலுக்க வச்சாரு. அந்த கை குலுக்கல் தான் இட்சாக் ராபின் கொல்லப்படுறதுக்கும் காரணமாக அமைஞ்சது. சரி, இப்ப ராபின் ஏன் கொல்லப்பட்டாரு, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் மூலமாக பாலஸ்தீனத்தோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு போன ராபினுக்கு உள்நாட்டுல ஒரு பெரிய ஆதரவு இருந்துச்சு. அதை தாண்டி கடுமையான எதிர்ப்பும் இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ராபினுடைய கட்சி லெஃப்ட் சென்ட்ரிஸ்ட் கட்சி. அதுக்கு எதிராக இருந்த கட்சி தான் லிக்விட் பார்ட்டி. இவங்க ஒரு தீவிரமான வலதுசாரி கட்சி. இந்த கட்சி பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இப்ப பிரதமராக இருக்காருல்ல பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, அவருடைய கட்சி தான். ராபின் பிரதமராக இருந்த போது எதிர்கட்சியான லிக்விட் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ. அவங்க இந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்க்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. நிறைய பேரணிகள் நடத்தினாங்க. எல்லாத்தையும் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தான் முன்னின்று நடத்தினார். லிக்விட் கட்சி மட்டும் கிடையாது, இஸ்ரேல்ல இருக்கிற தீவிர வலதுசாரிகள், தீவிரமாக யூத மதத்தை பின்பற்றுறவங்க எல்லாருமே ராபினுடைய அந்த முடிவுக்கு எதிர்ப்பாக நின்றாங்க. ஒரு பக்கம் ஆதரவு, இன்னொரு பக்கம் எதிர்ப்புன்னு ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லயே இருந்தாரு ராபின். இந்த ப்ரெஷரை எல்லாம் தாண்டி, இந்த எதிர்ப்பை எல்லாம் தாண்டி தான் அவரு ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்ல கையெழுத்து போட்டார். செப்டம்பர் 28, 1995 ஆஸ்லோ அக்கார்ட்ஸினுடைய இரண்டாவது ஒப்பந்தத்தை அமெரிக்காவில் கையெழுத்து போட்டுட்டு திரும்பவும் நாடு திரும்புறாரு இட்சாக் ராபின். இருந்தாலும் அங்க ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு. மக்கள் சில பேருடைய மனசுல ஒரு எதிர்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால அவருக்கு மக்களுடைய ஆதரவை திரட்டணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருந்தது. அதனால அவர் ஒரு பீஸ் ரேலியை நடத்தணும்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் வலியுறுத்தினாங்க. இவரும் ஒரு கட்டத்தில் அதை ஏத்துக்கிட்டு நவம்பர் 4, 1995ஆம் ஆண்டு ஒரு மெகா பீஸ் ரேலி, அதாவது அமைதி பேரணியில பங்கேற்றாரு. ஏராளமான மக்கள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ராபினை வாழ்த்தினாங்க, தூக்கி கொண்டாடினாங்க. அந்த அமைதி பேரணியில ஒரு அமைதிக்கான பாடலையும் இட்சாக் ராபின் மேடையிலேயே பாடினார். அந்த அமைதி பேரணி முடிஞ்சு ராபின் திரும்பும் போது கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் ராபினை முதுகுல 2 முறை சுடுறாரு. அதுல அவர் நிலை குலைஞ்சு விழுகிறாரு. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்க சிகிச்சை அளிச்சு பாக்குறாங்க. ஆனாலும் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியல. கொலை செஞ்ச ஈகல் அமீர் கைது செய்யப்படுறாரு. ராபினுடைய இந்த படுகொலை உலக அளவுல பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் சமீபத்துல தான் ஆஸ்லோ அக்கார்ட்ஸ் இரண்டாவது ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு வந்திருக்காரு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிறது உலகம் முழுக்க அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு. பாலஸ்தீனத்தினுடைய யாசிர் அரஃபாத் அவர் அதிர்ச்சி தெரிவிச்சிருந்தாரு. அமெரிக்கானுடைய அதிபராக இருந்த பில் கிளின்டன் அவர் அதிர்ச்சி தெரிவிச்சிருந்தாரு. உலகமே ஒரு அதிர்ச்சியான நிலைமையில தான் இருந்தாங்க. இஸ்ரேல்ல கண்ணீர் மழையாக பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ராபினுக்கு அவ்வளோ பேர் அஞ்சலி செலுத்த ஒன்று திரண்டிருந்தாங்க. ராபினுடைய இறுதி அஞ்சலிக்கு உலகம் முழுக்க இருந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. அமெரிக்கா சார்பில் ஒரு தூதரும் பங்கேற்றாரு. அந்த தூதர்கிட்ட எதிர்கட்சி தலைவரான லிக்விட் பார்ட்டியினுடைய தலைவர் நெத்தன்யாஹூ பேசும்போது, கொஞ்ச நாள் அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னா தேர்தலில் நான் அவரை தோக்கடிச்சிருப்பேன், ஆனா இப்ப அவர் கொன்னுட்டாங்க, அவர் ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுகடுப்பா பேசினதாக பின்னால தகவல் வெளியாச்சு. சரி, பிரதமர் ராபினை 25 வயது இளைஞர் ஈகல் அமீர் கொன்னது ஏன்? ஈகல் அமீர் ஒரு லா ஸ்டூடெண்ட், 25 வயது தான் ஆகுது. தீவிரமான வலதுசாரி சிந்தனை கொண்டவர், யூத மதத்தை தீவிரமாக பின்பற்றுபவர், ஒரு நேஷனலிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கவர். கிட்டத்தட்ட நெத்தன்யாஹூனுடைய லிக்விட் பார்ட்டி அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை சேர்ந்தவர் தான் இவரும். ஆனா அந்த கட்சியில இல்லாத ஒரு நபர்.
இவரு பிரதமரை ஏன் கொன்ன அப்படின்னு சொன்னதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, ஆஸ்லோ அக்கார்ட்ஸ்ல அவர் கையெழுத்து போட்டதன் மூலமாக யூதர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய ஆபத்தை உருவாக்கிட்டாரு, அதனாலதான் அவர் கொன்ன, எனக்கு கொல்றதுக்கான உரிமையும் இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, யாசிர் அராஃபத்தோட கை குலுக்குனது தன்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிறத அமீர் வாக்கு மூலமாக பதிவு பண்ணியிருக்காரு. கொலை குற்றத்துக்காக ஈகல் அமீர் கைது செய்யப்பட்டாரு. அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் பிரதமர் இட்சாக் ராபின் கொல்லப்பட்டதோட அமைதியும் சேர்ந்து புதைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இஸ்ரேல்ல வலதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க நிலைமைய அதுக்கு முன்னாடி இருந்த மோசமான கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு காசாவில் இஸ்ரேல் என்ன மாதிரியான கொடூரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஒருவேளை அன்னைக்கு ராபின் கொல்லப்படாம இருந்திருந்தா, இன்னும் சில ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சிருந்தா, இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொடூரங்கள் எல்லாம் நடக்காம கூட இருந்திருக்கலாம். பட் வேர்ல்ட் இஸ் நாட் லக்கி இனஃப். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் ஐடி, ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.